என் பொண்ணு வந்து மாநகராட்சி தொடக்கப்பள்ளி செகண்ட் படிக்கிறாங்க. அவங்க பேர் கே. காளீஸ்வரி. இந்த ஸ்கூலில் வந்து ஏன் என்னோட பொண்ணை வந்து அட்மிஷன் போட்டேன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து திருப்தி இல்ல. பிரைவேட் ஸ்கூலில் தான் போடணுன்ற ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் எங்கள் அக்கா பையன் பாலாஜியும் எங்கள் வீட்டுக்காரர் கமலக்கண்ணனும் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது பிரைவேட்டை விட கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதுவும் தமிழ் வழி கல்வியில் கிடச்சோம்னா பின்னாடி நிறைய ஃப்யூச்சரில் நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். இங்கிலீஷ் வந்து எப்போ வேணாலும் நம்ம வந்து கற்றுக்கலாம், ஆனால் தமிழில் கற்றுக்கிறது கடினம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் அக்கா பையனும் ரொம்ப ஆர்கியூமெண்ட்டு. ஆனால் உண்மையிலே சொல்கிறாங்க, மனசார சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த ஸ்கூலில் வந்து என் பொண்ணு அட்மிஷன் போகிறதுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரும் சண்டை வந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஃபீல் பண்ணுறேன் என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு ஸ்கூலை உண்மையிலே நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அது கவர்மெண்ட் ஸ்கூலே இந்த மாதிரி பெனிஃபிட்டு நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இப்போ வந்து ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஃபஸ்ட்டு டு 5th வரைக்கும் இங்கே மிஸ்ஸு ஹெச்எம் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஹெச்எம் பார்த்தீங்கன்னா காலை 8 மணிக்கு வருவாங்க. 7:30 to 7:30 மணிக்கு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்கூலெல்லாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹெச்எம்மோ ஒரு டீச்சரோ பார்க்கணும் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணார். பட் ஆனால் இந்த ஸ்கூலில் என்ட்ரன்ஸ்லேயே ஹெச்எம் உட்காந்துருப்பாங்க. வாமா உங்களுக்கு என்னம்மா வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியாகவும் பேசுவாங்க. அதே மாதிரி இங்கே உள்ள ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சரும் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு பேரண்ட்டு, அதாவது இந்த ஸ்கூலோட ஒருங்கிணைப்பு எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லி மாதிரி மூவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் தான் ஹெச்எம்மு, நான் அதை சொல்கிறதா நீங்கள் கேட்கணும், அந்த மாதிரி ஒரு தலக்கணமும் கிடையாது. அதே மாதிரி என் பொண்ணு வந்து நல்லா படிக்கிற காரணம் இந்த ஸ்கூல் மட்டும்தான். உண்மையிலேங்க நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேங்க. நான் அந்த ஸ்கூல் நேம் சொல்லலை. நான் ஃபஸ்ட்டு டு 8th வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன் இங்கிலீஷ் மீடியத்தில். ஆனால் அங்கே வந்து நான் ஒர்க் பண்ணுறப்ப எல்லா வந்து குழந்தைங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டுக்காரப்போ வந்து மோட்டிவேட் பண்ணாங்க, நீ வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுற, நீ வந்து ஒரு பிள்ளைகளுக்கு மட்டும் நீ அம்மா கிடையாது, 1000 பிள்ளைக்கு அம்மா, நீ சொல்லி கொடுக்குற பாரு, அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னாங்க. ஆனால் இந்த ஸ்கூலில் வந்து நான் டீச்சராக ஒர்க் பண்ணேன் அப்படின்றதே ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, என் பொண்ணுக்கு வந்து சொல்லி கொடுப்பேங்க. 4:30க்கு வருவாங்க, 5:30க்கு உட்காந்து சொல்லிக் கொடுப்பேன். அப்போ வந்து என் பொண்ணு என்ன தெரியுமா சொல்லும், அம்மா நீ சொல்லி கொடுக்குறது தப்பு, எங்கள் மிஸ்ஸு என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் சொல்லுவேன். இன்ன வரைக்குங்க ஃபஸ்ட்டு, அதாவது டைரெக்டாக என் பொண்ணை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போட்டேன், பால்வாடி கொஞ்சம் போட்டேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் வரைக்குமே இது வரைக்கும் என் பொண்ணுக்கு உட்காந்து நான் சொல்லி கொடுத்ததே இல்லைங்க. உண்மையிலே நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. என் பொண்ணு செகண்ட் தான் படிக்கிறான். ஒரு பேப்பரை கொடுத்து ரீட் பண்ணு அப்படின்னு சொன்னால் என் பொண்ணு அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லுங்கள். அதே மாதிரி ஸ்பீச்லேயும் சரி, வாட்டர் பில்லையும் சரி, அதாவது ஹெச்எம் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸ்கூலில் மிஸ்ஸுலாம் நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. எந்த ஒரு பாகுபாடுமே